அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா. அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் சமயத்தில் இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக அந்த போரை வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதாவது இஸ்ரேலை அழித்து ஒழிக்கணும், இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கப்படணும் என்கிற வாசகத்தை சொல்லி பெருமையோடு மகிழ்ச்சியோடு பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதில் முதலாவது நம்ம பேசியிருந்தோம், ஈரானியர்கள் இஸ்லாத்திற்காக போர் செய்யலை, சொந்த நாட்டுக்காக போர் செய்கிறாங்க, பலஸ்தீன் மக்களுக்காக போர் செய்யலைன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இப்போ நடக்கக்கூடிய போர்களை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக இஸ்லாம் சொல்லி தந்த போரா, இன்னும் சொல்லப்போனால் இது மனிதநேயம் மிக்க போரா என்பதை நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக அறவே கிடையாது. ஏன்னு சொன்னால் இஸ்லாமிய போரை பொறுத்த வரைக்கும் முந்தைய காலத்தில் நேரடியாக எவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வந்தார்களோ அவங்களத்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நேரடியாக தாக்குதல் தொடுத்துருக்குறாங்க. மாறாக பொதுமக்களை கொலை செய்யக்கூடிய அந்த போராக ஒருபோது இஸ்லாம் வரவேற்கவே இல்லை. சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பெண்களை, குழந்தைகளை, வயதானவர்களை, அங்கே அதே போல் மரம் செடி கொடிகளை அழிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணால் கடுமையாக தடுத்தாங்கன்னு பார்க்குறோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி, 3566வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இதை சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக யார் தாக்க வந்தாங்களோ அவங்கள தான் தாக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்த போர். இன்னும் சொல்லப்போனால் போர்க்களத்திற்கு இஸ்லாத்தை தாக்க வந்த மக்களையே முதலாவது அவங்கள அழிக்கணும் என்கிற நோக்கம் இஸ்லாத்தில் கிடையாது. முதலாவது அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும், ஓரிரை கொள்கையை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க. நான் சொன்ன அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, முதலாவது நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்லி நாங்கள் இதற்காக வேக இறைவனை நாங்கள் வணங்குகிறோம், அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வணங்கக்கூடிய இறைவனுக்கு இணைவிக்கக்கூடிய அந்த சிலை வழிபாடுகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிற உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கள். அதை சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை அழிப்பதற்காக மாத்திரம் அவங்க உறுதியாக இருந்தாங்கன்னு சொன்னால், அழித்து தான் தீரணும் அப்படின்னு எண்ணத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால், அப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் அவங்கள அடிங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ நேரடியாக தாக்குதல் தொடுக்க வந்தவங்களை கூட உண்மையை எடுத்து சொல்லணும். அதை ஏற்றுக்கொண்டால் நம்ம அந்த போர் என்பது நடைபெறாது. அப்போ உண்மையை எடுத்து சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை தாக்குவதற்காக வரும்பொழுது எதிர்த்தாக்குதல் தொடுப்பதற்காகத்தான் இஸ்லாத்தில் போர் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம், இது மனித நேயத்திற்கு எதிரான, இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு போராக இருக்கிறது. அதாவது இங்கேருந்து என்ன செய்கிறான், ஏவுகணை பறக்க விடுறான். கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது 200 நொடிகளில், 200 நொடினா என்ன, 6.25 நிமிடம். இந்த 6.25 நிமிடத்தில் 2000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தாண்டி ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி போகக்கூடிய அந்த ஏவுகணைகள் இவ்வளவு சீக்கிரமாக என்ன செய்கிறான், செட் பண்ணி வைக்கிறான். குறிப்பிட்டு இந்த இடத்த அடிக்கணும்னு சொல்லி அந்த இடத்த அடிக்கும் பொழுது அங்கே என்ன செய்யப்படுது, அங்கே பொதுமக்கள் சாகிறாங்க. அந்த பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஷியாக்கள் அதாவது அந்த இஸ்ரேலை யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரே ரகம் கிடையாது. இந்த சியோனிச சிந்தனை கொண்ட பயங்கரவாத சிந்தனை கொண்ட இந்த மக்கள் தான் முஸ்லீம்களை அழிப்பதற்காக வரக்கூடியவர்கள். இவங்களை எதிர்க்கக்கூடிய நடுநிலையான அந்த யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதை நம்ம கவனிக்கணும். இந்த சியோனிஸ்டுகளை எதிர்க்கக்கூடிய நடுநிலை சிந்தனை கொண்ட அந்த யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் கூட அங்கே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ எல்லா நாட்டு மக்களும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்கள பொத்தாம்பொதுவாக தாக்குதல் தொடுப்பது என்பது இந்த மனித நேயத்திற்கு, குறிப்பாக இஸ்லாத்திற்கு எதிரானது. இப்படியான போர்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது, வரவேற்கக்கூடாது. இப்போ என்ன சொல்லுவாங்க மக்கள், பலஸ்தீன் மக்களை இப்படி தானே கொலை செஞ்சான், ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை செஞ்சானே, அப்போ அதுக்கு பகரமாக நம்ம செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கு சில வசனங்கள் ஆதாரம் காட்டும். கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு. அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், உங்களை எவ்விதத்தில் அவங்க தண்டிச்சாங்களோ அந்த விதத்தில் நீங்கள் தண்டிங்க நல்லா சொல்கிறான் என்ற வசனங்கள் ஆதாரம் சொல்லி, இப்போ பலஸ்தீன் மக்களை கொலை செய்த எவ்வளோ கொலை பண்ணால் அப்போ அதுக்காக நாங்கள் பழி வாங்கணுமா இல்லையா அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. முதலாவது நம்ம திரும்ப சொன்னோம், இதில் பலஸ்தீன் மக்களுக்காக இவங்க போர் செய்யலை. அப்படியே பலஸ்தீன் மக்களுக்காக யுத்தம் செய்வதாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் நம்ம அந்த பொதுமக்களை தாக்கக்கூடாது. பொதுமக்களை தாக்கும் பொழுது அதில் பொதுமக்கள் இருப்பாங்க, அந்த சியோனிச சிந்தனை அற்ற
பொதுவான யூதர்கள் இருப்பாங்க, வெளிநாட்டு மக்கள் பொதுவான மக்கள் இருப்பாங்க, எல்லாரும் அங்கே தாக்கப்படுறாங்க. அப்போ அது நமக்கு வந்து மார்க்கத்தை தடை செய்யப்பட்டிருக்குது. அப்போ இந்த வசனங்கள் எதை சொல்லுதுன்னு சொன்னால், மேற்சொன்ன வசனங்கள் வந்து ஒரு கொலை செய்த நபர் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நபரை கொலை செஞ்சுட்டாரு சொன்னால் அவரை நம்ம பழி வாங்கலாம். அவர் நேரடியாக எவர் கொலை செய்தாரோ அவரைத்தான் நம்ம பழி வாங்கணுமே தவிர அவருக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை பிடிச்சி பழி வாங்குவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். உங்களை ஒரு குடும்பத்தாரை சார்ந்தவனை வந்து ஒரு நபர் கையை வெட்டினானா நீங்கள் அவன் கையை வெட்டுங்க, அவன் உயிரை கொலை செஞ்சானா அவன் உயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதைத்தான் வந்து மார்க்கம் சொல்லுதே தவிர மாறாக வந்து பகரத்துக்கு பகரன்ற பேரில் அந்த சம்பவத்தில் தொடர்பு இல்லாத பொதுவான அப்பாவி மக்களை வந்து கொலை செய்வதற்கு மார்க்கம் சொல்லவே இல்லை. அப்போ வந்து இது மாதிரியான போர்களை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வரவேற்கக்கூடாது. இப்போ அவன் செய்கிறான், யூதை வந்து செய்கிறான்னு சொன்னால் அதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, நாமளும் வரமை மீறக்கூடாது. மார்க்கத்தில் வந்து அந்தளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தை வந்து முன் சென்ற அறிஞர் மக்கள் நிறைய மக்கள் சொல்கிறாங்க. இப்போ இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க துணை மஜ்மூல் ஃபத்தாவா சொல்லக்கூடிய கிதாபில் வந்து 28வது வால்யூமில் 314வது பக்கத்தில் சொல்கிறாங்க. அதாவது அம்மத் தம்சீல் ஃபில் கத்ல் ஃபலா யஜூஸு இல்லா அலா வஜ்ஹில் கிஸாஸ். அதாவது பகரத்துக்கு பகரமாக வந்து பழி வாங்கக்கூடிய அந்த இது இருக்கா இல்லையா, ஒரு நபர் கொலை செஞ்சால் அவனை நம்ம கொலை செய்கிறான், அந்த கிசாசுன்னு சொல்லக்கூடிய அந்த பகரத்துக்கு பகரமாக அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பகரத்துக்கு பகரம் வரும். அதை தவிர்த்து வந்து பொதுவாக வந்து என்ன செய்யக்கூடாது, போர் என்ற பெயரில் மற்ற பெயரில் வந்து பகரத்துக்கு பகரம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், 16 அத்தியாயம் 126வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது வந்து கடைசி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவங்க எவ்வாறு உங்களை கொலை செய்த தண்டிச்சாங்களோ அதே போல் நீங்கள் தண்டிங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், உலகின் சபர் தூம்ல ஹைருலி சாபிரின். அதாவது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, நேரடியாக ஒரு நபர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவரை கொலை செஞ்சானா அவனை பிடிச்சி நம்ம கொலை செய்யலாம். அங்கேயுமே வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் பொறுமையாயிருங்க, மன்னிச்சு விடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அது வந்து அவங்க சிறந்ததுன்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. அப்போ அந்த சமயத்திலே கூட மன்னிக்க சொல்லக்கூடிய மார்க்கத்தில் வந்து இது மாதிரியாக அதாவது கணக்கின்றி பொதுமக்களை வந்து கொலை செய்வது வந்து எப்படி மார்க் அனுமதிச்சிருக்கும். அப்போ அறவே வந்து இஸ்லாத்தில் வந்து இது மாதிரியான வந்து போர்கள் என்பது தடை செய்யப்பட்டிருக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன சொல்ல போனால் வந்து இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து இன்னொரு ஹதீஸ் ஆதாரமாக வைத்து இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்து நைலுல் அவ்தாரில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அந்த ஹதீஸை வச்சு சொல்கிறாங்க, முஸ்லிம் அஹமது அவர்களுடைய ஹதீஸு, லா தஹுன் மன் ஹானக அஸ்லாம் சொல்கிறாங்க, உனக்கு வந்து மோசடி செய்தவனுக்கு நீ மோசடி செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க, மன்னிச்சு விட சொல்கிறாங்க. பொதுவாக இஸ்லாம் வந்து மன்னிப்பு தான் விரும்புது. அப்போ அந்த இதை வைத்து என்ன சொல்கிறாங்க, ஷவுகான் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படியான வந்து இது வந்து கிடையாது, பகரத்துக்கு பகரமாக வந்து இப்படியெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, பழி வாங்குவது கிடையாது, கண்மூடித்தனமாக பழி வாங்குவது கிடையாது என்று அவங்க தெளிவாக சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இப்படித்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இஸ்லாமிய சமுதாயத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மேற் சொன்ன முஸ்லீம் ஹதீஸில் வந்து 3566 அந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன சொல்கிறாங்க, பெண்களை கொலை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பெண்கள் கொலை செய்யப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ பொதுவாக வந்து தாக்குதல் தொடுக்கும் பொழுது நிச்சயமாக பெண்கள் குழந்தைகள் இஸ்லாத்தில் கொலை செய்ய தடை செய்யப்பட்டாங்க, எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. அப்போ இது எப்படி நம்ம வரவேற்க முடியும்? அவன் வந்து பலஸ்தீன மக்கள் அடித்தான் என்பதற்காக நம்ம வந்து திரும்பி அப்படி அடிக்கலாமா? நிச்சயமாக முடியாது. பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் பலஸ்தீன மக்கள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் மற்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பொதுவான மக்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பொதுவான மக்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து தாக்க முடியும்? அப்போ எந்த ரூபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இது வந்து இது மாதிரியான போர்களை வந்து நம்ம வரவேற்கக்கூடாது. அது இஸ்லாத்திற்கு மனித நேயத்திற்கு எதிரான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்து வந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த எதிர்த்தாக்குதல் வந்து எந்த அளவுக்கு நம்ம தொடுக்கலாம்னு சொன்னால், எதிரிகளை மாத்திரம் தாக்கக்கூடிய இப்போ அந்த வந்து படை வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து படை வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம தாக்கலாம். ஏன்னா அவங்க தான் நம்மளை எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி இராணுவ தளங்கள், இராணுவ தளவாடங்கள், அந்த ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த துறைமுகங்கள், இதை நம்ம தாக்கலாம். இது நமக்கு வந்து தடை கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம நேரடியாக அந்த நாட்டுடைய வளங்களை நம்ம தாக்கலாம். ஒரு நாட்டுடைய வளத்தை, நாட்டு தயாரிக்கக்கூடிய ஆயுத அந்த கிடங்குகளை அதை நம்ம தாக்கலாம். அது வந்து நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நம்ம செய்யலாமே தவிர பொதுமக்களை நம்ம தாக்கக்கூடாது. நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மேற் சொன்னதை போலத்தான் இஸ்லாத்தில் வந்து நேரடியாக தாக்குவதற்கு யுத்த களத்துக்கு வந்தாலும் கூட அந்த மக்கள்கிட்ட கூட இஸ்லாம் என்ன சொல்லுது, தாவா செய்ய சொல்லுது.
இது முதலாவது நிபந்தனை. தாவா செய்து விட்டு தான் மக்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவங்களுக்கு வந்து யுத்தமாக இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஒரு முதலாவது இஸ்லாம் சொன்ன அந்த வழிமுறை அடிபட்டு போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நம்ம வந்து பொதுவாகவே என்ன செய்கிறோம், ஹமாஸ் செய்த அந்த யுத்தத்தை வந்து ஆதரிக்கிறோம். இதில் வந்து இன்றைக்கி எவ்வளவு தூரம் வந்து பலஸ்தீன மக்கள் காசாவே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. 2 வருட காலமாக யுத்தம் நடைபெற்றதா இல்லையா. இவங்க வந்து எதிர் தாக்குதல் தொடுக்கிற பேரில் லேசான ஒரு அட்டாக் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 வருஷ காலமாக யூதர்கள் வந்து எதை நினைச்சானோ, எதை சாதிக்க நினைச்சானோ அதை சாதித்து முடித்து விட்டான். அதுக்கு தான் வழிவகுத்து வச்சாங்க. இந்த ஹமாஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து சிறிய ஒரு குழு தான், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழுவாக இருந்தாலும் கூட அங்கே வந்து ஆசர் அரஃபாத்துடைய வந்து இன்னும் ஒரு இன்திஃபான்னு சொல்லக்கூடிய அந்த குழு இருக்குது. இதுகளை இவங்க மத்தியில் வந்து ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை இல்லாமல், ஒரே தலைமைத்துவம் இல்லாமல் சிதறி கிடக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து போர் செய்வது கடமையே கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே தலைமை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எல்லா போர்க்களத்திலையும் ஒரே தலைமையின் கீழே தான் என்ன பண்ணாங்கன்னு செயல்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்படி இல்லாமல் வந்து நம்ம தனித்து ஒரு குழுவாக இருந்து செயல்படும் போது அங்கே ஒற்றுமை இல்லாத பொழுது பலம் குறைகிறது. பலம் குறைந்தான்னு சொன்னோம்னா அங்கே நம்ம வந்து முறையாக எதிரியை தாக்க முடியாது. அப்போ நம்ம பின் விளைவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டி வரும். அப்போ ஒற்றை தலைமை என்பது வேணும். ஒரு நாடு இருக்கணும், அங்கீகரிக்கப்பட்ட நாடாக இருக்கணும், அந்த நாட்டில் வந்து ஒற்றை தலைமை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து தலைமையின் கீழே தான் போர் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகாட்டியும் சஹாபாக்களை தலைமை எடுத்து இவங்களுக்கு பின்னால் இவங்கன்னு சொல்லி அமீரை நியமித்து தான் அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து அமீர் தலைமை இல்லாமல் நம்ம யுத்தம் செய்யக்கூடாது, ஒற்றை தலைமை இல்லாமல் யுத்தம் செய்யக்கூடாது. இது இஸ்லாமிய போருக்கான வரையறை. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர் செய்வதற்கான தகுந்த பலம் இருக்கணும். வைத்துலகம் மஸ்ததாத்தும் மின் குவத்தின் ஒமேர் ரிபாத்தில் ஹை துர்ஹைபூன பி அதுவல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய எதிரிகளை வந்து அல்லாஹ்வுடைய எதிரி உங்களுடைய எதிரியை வந்து நீங்கள் அச்சுறுத்துவதற்காக முறையான தயாரிப்புகளை செய்து வைத்துக் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ முறையான தயாரிப்பு வந்து செய்து வைத்திருக்கப்பட வேண்டும். அப்போ முறையான தயாரிப்பு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, யுத்த களத்துக்கு இறங்கக்கூடாது. அப்படி இறங்கணும்னு சொன்னால் நாமே வந்து அடித்துக் கொள்வதற்கு சமமாயிடும். இன்றைக்கி அதைத்தான் நம்ம பலஸ்தீனில் பார்க்குறோம். இந்த யுத்தத்தை வந்து நம்ம ஆதரிச்சோமா இல்லையா, ஹமாஸோட யுத்தத்தை இன்றைக்கி என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு சேதம், இது என்றைக்கு அவங்க மீண்டு வர போகிறாங்க, எவ்வளவு வேறு மற்ற நாடுகள் உதவி செய்ய முடியாது, தடுத்து வச்சிருக்கிறான். அவன் இஸ்ரேலை வந்து நம்ம எதிர்க்க முடியாது. சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் சிறுபான்மை நாடுகள் தான், பொருளாதார ரீதியாக, அதாவது ஆயுத ரீதியாக பொருளாதாரத்தில் அவங்க மேலோங்கி இருந்தாலும் ஆயுதங்கள் ரீதியாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா உதவி செய்கிறான். அவனை எதிர்த்து என்ன செய்ய முடியாது, யார் எந்த அரபு நாடு நிற்க முடியாது. இப்போ ஈரான் நிற்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட அவ்வளவு ஆயுதங்கள் உண்டு. அப்போ வந்து அரபு நாடுகள் வந்து நிற்கலன்னு சொல்லி போட்டு இந்த ஹமாஸுடைய இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து செய்த இதை நம்ம வந்து ஆதரித்து பேசுகிறோமா இல்லையா, இது எவ்வளவு பின்விளைவு ஏற்பட்டது யோசிச்சு பாருங்கள். அப்போ முறையான பலம், எதிரியுடைய பலத்தை வந்து சரி கட்டக்கூடிய அளவிற்கு சமமான ஒரு பலம் இருந்தால் தான் நம்ம போர்க்களத்தில் போய் என்ன செய்ய முடியும், சேர முடியும். சில பேர் என்ன செய்வாங்க, பதிலுடைய போர்க்களத்தை கூட சொல்லுவாங்க, அங்கே சரியான எண்ணிக்கை கிடையாது, போர் தளவாடங்கள் கிடையாது, அப்போ அவங்க யுத்தம் செஞ்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிலுடைய போர்க்களை வந்து யுத்தம் செய்வதற்காக அவங்க போகலை. மாறாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வியாபார கூட்டத்தை வழிமறிக்க போனாங்க. அது யுத்தமாக மாறிட்டு அங்கே தான் வந்து அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அதை வந்து என்ன செஞ்சாங்க. அப்படியா நிர்பந்தமான சூழல் வரும்பொழுது அங்கே என்ன செய்ய தேவையில்லை, நீ தாக்க வரும்பொழுது நம்ம வந்து எதிர் தாக்கத்தில் தொடுக்க தான் வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிபந்தனைகள் வந்து கடமையாக இருக்காது. ஆனால் மற்ற பொதுவாக நாமளாக போய் தாக்குறோமா இல்லையா, நாம போய் தாக்கக்கூடியதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹமாஸ் வந்து தாங்களாக தாக்குனாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து முறையான தயாரிப்பு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, தாக்குவதன் மூலமாக என்ன ஏற்பட்டது, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ இந்த பாதிப்பை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வரவேற்கக்கூடிய இதை போகக்கூடாது. அப்போ இது வந்து நம்ம வந்து நம்ம தரப்புலையும் வந்து பாதிப்புகள் நிகழும். அதே போல் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து இங்கிருந்து ஏவுகணை அடிப்பதன் மூலமாக அந்த எதிரி நாட்டு மக்களில் புது மக்கள் இருப்பாங்க, அப்பாவி மக்கள் இருப்பாங்க, அவங்களையும் கொலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அப்போ இது மாதிரியான போரில் இருந்தாலும் செய்யக்கூடாது, நம்ம வந்து வரவேற்கக்கூடாது. அப்போ இதை சொல்வதன் மூலமாக என்ன சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் வந்து சவுதி ஆதரிக்கிறீங்களா, சவுதியுடைய கோழைத்தன்மை, அவன் எதுவுமே செய்யலை, இவன் தான் வந்து ஆயுதம் கொடுத்தான் ஹமாஸுக்கு அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ பேசியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸுக்கு அவன் ஆயுதம் ஏன் கொடுத்தான், ஏன் முன்னாடியே வந்து இது மாதிரியான தாக்குதல் தொடுத்து இஸ்ரேலை வந்து தடுத்திருக்கலாமா இல்லையா, ஏன் அவன் தடுக்கலை ஈரான். அப்போ அதில் வந்து உள்நோக்கம் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அங்கே அந்த விஷயம் இங்கே வந்து பேசுவதற்கு இல்லை, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுதி இது போன்ற அரபு நாடுகளை வந்து நம்ம ஆதரிக்கலை. அவங்கள்ட்ட பலகீனங்கள் உண்டு. அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, முறையான ஆயுத தயாரிப்பு இல்லாமல் அந்த இது இல்லாமல் இறங்குறாங்கன்னு சொன்னால் அவங்க அழிக்கப்படுவாங்க.
அப்போ வந்து இஸ்லாத்தில் வந்து போன வந்து தானாக நம்ம விரும்பி செல்லக்கூடாது. இஸ்லாம் அதை சொல்லுது. நபிசாசா சொன்னாங்க, நீங்கள் வந்து எதிரியை சந்திப்பதை விரும்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிலாம் மார்க்கு சொல்லியிருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏன்னு சொன்னால் அங்கே நம்ம முறையான தயாரிப்பு இல்லாமல், முறையான பக்க பலம் இல்லாமல், ஆயுத பலங்கள் இல்லாமல் வந்து நம்ம எதிரியை சந்திச்சோன்னு சொன்னால் இப்போ காசாவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் என்ன செய்யும் அரபு நாடுகளுக்கு ஏற்படும். ஹரம் வந்து தாக்கப்படும். ஹரம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய கடமை வந்து அங்கே வந்து பல வருட காலமாக தடை செய்யப்படலாம். அவன் ஆட்சியை பிடிச்சிட்டா என்ன ஆகும்? அவன் இப்படியான ஒரு நெருக்கடியான நிலைமைகள் அங்கே இருக்குது. அப்போ இதை சொல்வதன் காரணம் அவன் என்ன செய்யலை? சவுதியோ மற்ற அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம ஆதரிக்கலை. ஒரு நாடு முறையான ஒரு ஒற்றை தலைமையிலிருந்து சவுதி வந்து முறையான ஆயுதங்களை தயார் செய்து அதில் டெக்னாலஜியில் அவங்க வளரணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து அமெரிக்காவோட தொடர்பு வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ சியா வந்து உள்ளே அடிச்சிடுவான், அமெரிக்காவுடைய தொடர்பு இல்லாட்டி வந்து சியா வந்து தாக்கிடுவான், நாட்டை கைப்பற்றிடுவான் அப்படிங்கிற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவங்க வந்து அமெரிக்காவோட தொடர்பு வைத்திருந்தாலும் கூட இவங்க என்ன செய்யணும்? இவங்க வந்து முறையான ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பலமான நாடாக உருவாகணும். இன்றைக்கி அப்படியே இல்லை. சவுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆபாசங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள் இதுவெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த அமெரிக்காவுடைய அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் சவுதியில் வந்து புகுத்தப்படுது. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் வகனில் வந்து விழுந்துட்டாங்க, உலக முகத்தில் விழுந்துட்டாங்க. அந்த உலக முகத்தில் விழுந்ததன் காரணமாக தான் என்ன செய்ய முடியல? அவங்களால வந்து ஒரு தலைமையாக இருந்து கொண்டு எல்லா அரபு நாடுகளையும் அழைத்து கொண்டு ஒரு தலைமையில் இருந்து போர் செய்ய முடியல. அப்போ அதுக்கு காரணம் என்ன? அவங்க உலக முகத்தில் விழுந்துட்டாங்க. அவங்க உலக முகத்தில் விழுந்துட்டாங்க என்பதனால அது முழுக்க தவறு தான். அதை நம்ம ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அவங்க உலக முகத்தில் விழுந்துட்டாங்க என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்யக்கூடாது? இப்படி இஸ்ரேல் ஈரான் வந்து முறையற்று செய்யக்கூடிய இந்த போரை வந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆதரிக்கக்கூடாது. அப்போ இஸ்லாத்தில் வந்து இப்படியான போருக்கான அந்த வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம பேணி நம்ம வந்து இருக்கும் பொழுது தான் அது போராக கருதப்படும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து போராக கருதப்படாது, முறையான ஜிஹாதாக கருதப்படாது. அந்த நிபந்தனைகள் இல்லாவிட்டால் முறையான ஜிஹாதாக கருதப்படாது. இப்னு ஸைம் ரஹிமுல்லா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இப்படியாக ஒற்றை தலைமை இல்லாமல், போதுமான அந்த பலம் இல்லாமல், தனித்தனி குழுவாக இருந்து சண்டை போகிறது வந்து முறையான ஜிஹாதாக, அவங்க எல்லாம் முஜாஹிதீன்களாக முறையாக போர் செய்யக்கூடிய மக்களாக கருதப்பட மாட்டாங்க. அது அழிவைத்தான் ஏற்படுத்தும், நம்ம எடுக்கக்கூடிய நோக்கத்தை வந்து நிறைவேற்றி தராது, மாறாக பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெளிவாக கிதாபில் சொல்கிறாங்க. அப்போ வந்து இது மாதிரியான நிபந்தனைகள் சொல்லப்பட்ட அந்த முறைப்படி தான் இந்த போரை நம்ம ஆதரிக்கணும். அந்த முறைப்படி தான் போரை செய்ய இல்லைன்னு சொன்னால் நம்ம பொதுவான ஒப்பந்த உடன்படிக்கை செய்து கொண்டு நம்ம அமைதியாக போய் நபிசாசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு படையாக ஒரு ஜாம்பராஜ்யமாக உருவாவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணால் மன்னிச்சு போங்க அப்படின்னு அல்லாஹ் இறங்கி போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ இப்போ என்னைக்கு வந்து மதீனாவில் வந்து ஒரு நாடாக உருவாகி ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி போதுமான அளவுக்கு தயாரிப்புகளை மேற்கொண்டு அவங்க இருந்தாங்களோ அதற்கு பிறகு தான் யுத்தம் வந்து அவங்களுக்கு கடமையாக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் முறையாக நம்ம அறியாமல் என்ன செய்கிறாங்க? இஸ்லாமிய மக்கள் வந்து எடுத்த கவுத்தண்ட பேரில் ஹமாசுடைய அந்த ஜிஹாதை ஆதரிக்கிறாங்க. அதன் மூலமாக ஏற்பட்ட இவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, அதை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி ஈரான் செய்யக்கூடிய இந்த மோசமற்ற அதே போல் இந்த ஒரு போரை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆதரிக்கிறாங்க. அப்போ இதுவெல்லாம் வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் முறையாக புரிய வேண்டும். இதில் வந்து நம்ம நான் என்ன சொல்லலை, மாறாக யுத்தம் செய்ய தேவையில்லை, பயந்து கோலையாக இருங்க அப்படி சொல்ல வரல. மாறாக முறையாக இஸ்லாத்தில் வந்து யுத்தத்திற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதைத்தான் நம்ம கையில் எடுக்கணும். இதற்காக நம்ம அரபு நாடுகளை ஆதரிக்கலை. அரபு நாடுகள் வகையில் போயிட்டாங்க. அரபு நாடுகள் வந்து என்ன செய்கிறாங்க? கோலையாவதற்கு காரணம் என்ன? அவங்களுக்கு வந்து உலக மோகம் மிகைத்து விட்டது, அதன் காரணமாக அப்படி போயிட்டாங்களே தவிர மாறாக இதை சொல்வதன் மூலமாக அரபு நாடுகள் நம்ம வந்து ஆதரிக்கலை. அப்போ முறையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த போருடைய அந்த விஷயங்கள் அறிந்து கொடுத்து நம்ம செயல்பட வேண்டும். அதற்கு மீறிய மனித நேயத்திற்கு எதிரான இது மாதிரி யுத்தங்களை வந்து ஆதரிக்கக்கூடாது. சொல்லப்பட்ட விஷயங்களை முறையாக புரிந்து விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.